எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க இன்ஸ்டியூட்காரங்க. அதனால் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கில் யாரெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் கேள்வி எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு புது கோஷ்டி ஒர்க் அவுட்டே பண்ணது கொஸ்டின் ஒர்க் பண்ணுது. புரியுதுங்களா அவங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் சிறப்பாக எழுதி முடிச்சிட்டோம். எழுதி முடித்த மாணவர்கள் மொத்த பேர் வந்து தொடர்ச்சியாக சார் நல்லா பண்ணியிருக்கேன் சார், எக்ஸாமு 92 கொஷின் போட்டிருக்கேன் சார், சார் 103 கொஷின் போட்டிருக்கேன் சார் அப்படி சொல்லிட்டு உங்களோட நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை பார்த்தீங்கன்னா வந்து ஷோர் ஷார்ட்டாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது மூலிமா நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பேப்பர் கடினம் சொல்லும் போதும் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எளிமையாக 90க்கு மேலே போட்டோம்னு சொல்லும்போது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்ச் மாணவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெற்றி தான். எப்படியும் பார்த்தோன்னா 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தான் எப்பவுமே. இன்னும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் கீ, அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருங்க. அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ அடுத்த செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் என்னென்னா, அடுத்த ஜென்ரல் டெட், அதாவது பொது டெட் பார்த்தீங்கன்னா 2026 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாமுக்கு ஒரு முன்னோட்டமாக, அதாவது லாஸ்ட் டைம் பண்ண தப்பை நம்ம திருப்பி பண்ணக்கூடாது. ஏற்கனவே டெட் எழுதிய பழைய தேர்வு எழுதிய தோல்வி பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாணவர்கள்லாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 15 நாள் வந்து தெளிவாக எப்படி படிக்கணுன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். அப்போ ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்க போகிறோன்னா அந்த தேர்வுகளில் தான் நம்ம வந்து களத்தில் எதிர்கொள்ள போகிறோம். அப்போ அந்த களம் எதிர்கொள்ளனா அந்த களத்தில் நமக்கு முதன்மையாக இருக்கிறது என்னென்னா தேர்வுத்தாள். அந்த தேர்வுத்தாள் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தேர்வுத்தாள், அப்போ நம்ம கடைசியாக நடந்த தேர்வு இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக நடந்திருக்கு. இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் கேள்விகள் எங்கிருந்து அமைஞ்சிருக்கு? நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கேள்விகள் சார் வெளியில் இருந்திருக்கு, வெளியில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் பொசிஷன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அப்போ உண்மையாக அவுட் ஆஃப் பொசிஷன் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் இருந்தீங்களே. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு புக்கு கேள்விகள் மொத்தமே புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க, தவிர வேறு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வெளியில் போகலை. என்ன 11th 12th கொஞ்சம் அதிகமாக போனதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம். அது மட்டும் இல்லாமல் கூற்று காரணங்கள் சொல்லிட்டு கேள்விகள் அமையும் போது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் இல்லாதனால கொஞ்சம் பதட்டம் ஆகிருப்பீங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த விஷயத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டெட் எக்ஸாமில் சயின்ஸ் பேப்பர் 2 பார்த்துருப்போம். பேப்பர் 2ல் சயின்ஸ் பகுதி எப்படி வந்து கேள்விகள் அமைஞ்சிருக்கு, இதுக்கான முழுமையான ஆன்சர் கீ ப்ளஸ் புக் வித் ப்ரூஃப், அதாவது புக்கில் எந்த பகுதியில் இருக்குது, இந்த பகுதியில் நாங்கள் எப்படி உங்களுக்கு நடத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு முழுசாக இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்க போகிற செக்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா, இப்போ ஸ்பெஷல் டெட் நடந்த சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம க்ளீனாக பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேப்பர் 1ல் சயின்ஸ் வரக்கூடிய நபர்களுக்கும் பேப்பர் 2ல் சயின்ஸ் மேக்ஸ் கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரைட், முதல்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கேள்விகள் சயின்ஸை பொறுத்தவரையில் எங்கிருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சயின்ஸில் மொத்தம் வந்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பார்ட்டாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பார்ட் இருக்கும். இந்த 5 பார்ட்டில் சயின்ஸில் இருந்து மட்டும் நமக்கு எவ்வளோ கேள்வி வரும்னா ஒரு 30 கேள்விகள் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இந்த 30 கேள்விகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாக அதுக்குள்ளே பிரிக்கலாம். ஃபிசிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கேள்விகளும், கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 8 கேள்விகளும், பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்விகளும் வந்திருக்கும். அப்போ இது எப்படி வந்திருக்கு, எந்தெந்த புத்தகத்திலிருந்து எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னோம்னா, இப்போ 12th பயாலஜியில் மட்டும் 2 கேள்விகள் வந்திருக்கு. அதுவே 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தம் சேர்த்து 12 கேள்விகள் வந்திருக்கு. அதே போல் 10th சயின்ஸிலிருந்து 6 கேள்விகளும், 9th சயின்ஸிலிருந்து 6 கேள்விகளும், 8th சயின்ஸிலிருந்து 4 கேள்விகளும், ஆக மொத்தம் 30 கேள்விகள் வந்திருக்கு. இதே வந்து ஸ்பிட் பண்ணி, அதாவது பயாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா 12th 2 கேள்வி, 11th 5 கேள்வி, 11th 4 கேள்வி, 10th 2 கேள்வி, 9th 1 கேள்வி, 8th 1 கேள்வி. அதே போல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா 11th, அதாவது மேஜராக நமக்கு ரோல் பண்ணக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னா 8th 12th வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கேள்விகள் பார்த்தோன்னா வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ கேள்விகள் இடம்பெற்றிருக்குல்ல, இந்த கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இது புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குது, இதை நம்ம ஒழுங்காக நடத்திருக்குமா, இது மாணவர்கள் நம்ம புரிய வச்சுருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செல் கொள்கைக்கு தொடர்பற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கேள்விகள் வந்திருக்கு. இந்த கேள்விக்கான அந்த ஒரு நோட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 11th பாட்னி புக்கில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 128 பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு செல் கொள்கை, செல்லுக்கான கொள்கைகள் தான் முழுசாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம செல்லுக்கான கொள்கைகள் நீங்கள் முழுசாக இந்த இடத்துல நீங்கள் படிச்சிருந்தீங்க, 4 பாயிண்ட் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இங்கே தொடர்பற்றது எது, ஏன்னா தொடர்புள்ளது தான் கொடுத்துக்க போகிறாங்க. என்ன பாருங்கள், அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை, செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன அப்படிலாம் கொடுத்துருக்காங்க.
அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. கரெக்டாக? கரெக்ட். அதே போல் வந்து அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களும் செல்லுக்குள்ளேயே நடைபெறுகிறது. அடுத்து பாருங்கள், ஏற்கனவே உள்ள செல்கள் இருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. ஆமாம், தோன்றுகிறதா? ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. அடுத்து பாருங்க, செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது, செல் மரபியல் தகவல்களை கொண்டுள்ளது அப்படி சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இதனால தான் என்ன பண்ணுவாங்க, பெற்றோரிடமிருந்து சந்ததிகளுக்கு அதோட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடத்தப்படுது. அதாவது நம்ம தாத்தா மாதிரி இருக்கும், பாட்டி மாதிரி இருக்கும், அவர் மாதிரியே நீ வந்து பேசுகிற, அவர் மாதிரியே நடக்கிற, அவர் மாதிரியே உனக்கு முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இதை தான் நம்ம பாட ஸ்கூலில் நமக்கு நடத்திருப்போம். அதில் எது தவறானது, தொடர்பட்டது, நம்ம ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பாங்க, சரியானது ஏதோ நம்ம அதை எடுத்து குறிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கேள்வியில் பார்க்கும்போது தொடர்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன 2 மற்றும் 4, 2, 4 தான் அது தொடர்பற்றதாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து சரியானதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வியாக போகும்போது செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் வான் லூயன் ஹாக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் வச்சிருப்பார். இது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அனிமல்கியூல், அதாவது 11th பார்ட்டி புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 11ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், டச்சு விஞ்ஞானியான ஆண்டவான் லூயன் ஹாக் என்பவர் 1676ஆம் ஆண்டு பாக்டீரியங்களை முதல் நுண்ணோக்கியில் கண்டு அதனை அனிமல் ஹியூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படிங்களா? அனிமல் ஹியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்தவர் யார், ஆண்டவன் வான் லூயன் ஹாக் அப்படின்றவர் தான் இது வந்து பெயர் வச்சிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள், புரோதோம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறது. எதன் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், புரோதோம்பின் என்னும் புரதம் கால்சியம் அயனிகள் மற்றும் வைட்டமின் ஆகியவற்றின் முன்னிலையில் செயல்படும் த்ரோம்பினாக மாற்றமடைகிறது. அப்போ இங்கே நம்ம கேள்விகள் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைட்டமின் கே கொடுத்துருக்காங்க, கூட கால்சியம் அயனிகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் சரியாக வந்திருக்கும். இங்கே ஆப்ஷன் என்ன வருது, வைட்டமின் கே என்பது சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கேள்விகள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அது பாருங்கள். அப்போ மீதி இணைகள்லாம் இங்கே பொறுத்த வரைக்கும் தட்டை புழுக்கள் பார்த்தோன்னா வேறு இருக்குது. உருளை புழுக்கள் அப்படின்றது என்ன பண்ணுவோம், யானை கால் புழுக்கள் நம்ம பாடம் நடத்தும் போது சொல்லிடுவோம், உருளையாக இருக்கும், கால்கள்லாம் பார்த்தோன்னா உருளையாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் போட்டுருங்க உருளை புழுக்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பேஜ் வச்சு நடத்திருப்பாங்க. 11th ஜுவாலஜியில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 25ல இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா வந்து பொருத்தப்பட்டுள்ளது சரியாகனா உருளைப்புழு தான், யானைக்கால் புழுன்றது சரியாக பொருத்தப்பட்டது, மற்ற எல்லாமே வேறு. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா வரிசையாக சொல்லியிருப்பாங்க. ரைட். அடுத்து பாருங்கள், ரைட்டு இங்கே பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், கோல்கை உறுப்பு, லைசோசோம்கள் இதெல்லாம் வந்து என்னென்ன வேலை செய்கிறது செல்கள் என்ற பாடத்திலே பார்த்தோன்னா அழகாக வந்திருக்கும். இந்த 180வது பேஜில், அதாவது 11th பால்டி புக்கில் 6th லெசனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10thலையும் பார்த்தோன்னா வந்து இந்த செக்மெண்ட் வந்திருக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது பார்த்தோன்னா அது என்ன செயல்னா சுவாசித்தல். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செல்லோட ஆற்றல் நிலையம் அப்படின்லாம் சொல்லுவோங்களே. அதே போல் பசுங்கணிகம் என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கையை தான் பார்த்தோன்னா வந்து பசுங்கணிகம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து கோல்கை உறுப்புகள் என்ன பண்ணுது, சுரத்தல் செயல்களை செய்கிறது. லைசோசோம்கள் நம்ம சொல்லுவோம் செல்லின் தற்கொலை பைகள் அப்படி சொல்கிறது எதுதான் இது, லைசோசோம்கள். அப்போ இதை வச்சு நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது என்ன ஆப்ஷன் வருது, ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாக வந்து இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், இது எங்கே இருக்குது அப்படியே பாருங்கள். இந்த புத்தகத்தில் இந்த செக்மெண்ட் நடத்திருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம 10th புக்கில் பார்த்தோன்னா இன்னும் ப்ரீஃபாக வந்து பார்த்தோன்னா நடத்திருப்பாங்க. இது கட்டிங் பார்த்தோன்னா வேறு கட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது இன்னும் பார்த்தோன்னா ப்ரீஃபாக புரியுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகள் எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதல் விளக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது யார், ஜியோ மற்றும் லிவான் அப்படின்றவர் தான் இதை வந்து விளக்கியிருப்பார். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 12th ஜுவாலஜியில் 4th லெசன் பேஜ் நம்பர் 63ல் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை பற்றி இருவரும் மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து விளக்கினார். யார், ஜியோ மற்றும் லிவான் என்பவர். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம போகிற மாதிரினா 1960ல் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், நீரியல் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது? நம்ம பாடம் நடத்தும் போதே அந்த இலை அடுக்குகளை பற்றிலாம் வந்து வரிசையாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நீரியல் தாவரம், அதை நம்மளுக்கு அங்கே கோட் வர யூஸ் பண்ணியிருப்போம். நீரியல் தாவரம் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நீரியம் பொறுத்த வரைக்கும் அரளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி தான் சொல்லுவாங்க. அது எந்த அமைவு இருக்குது, மூவிலை அடுக்கமைவில் தான் இருக்குது. பிறகு இது 11th பாட்டி புக்கு 3rd லெசனில் 64 பேஜில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னது, மூவிலை அடுக்கமைவில் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள்,
தமனி குறித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இது தமனி பொறுத்த வரைக்கும் அது நம்ம ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம், இதயம் மற்றும் ரத்தம்லாம் நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போது அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், தமனி மற்றும் சிரைக்கான வேறுபாடுகள் என்ன பண்ணுது, வழங்கும் குழாய்கள் சொல்லுவாங்க, உடலின் ஆழப்பகுதியில் அமைந்தது, அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் வந்து இருக்குது. தமனியில் பார்த்தோன்னா சுவர்கள் வலிமையான தடித்த மற்றும் மீளும் தன்மையுடையதாக இருக்கிறது. நுரையீரல் தமனியை விட மற்றும் மற்ற அனைத்து தமனிகளும் வந்து ஆக்சிஜனை மிகுந்த ரத்தத்தினை கொண்டு செல்கிறது அப்படின்றாங்க. உள்ளீடுகள் வாழ்வுகள் கிடையாது. உள்ளீடு வாழ்வுனாது இங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்வி என்ன பொறுத்துக்க, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு அப்படின்னம்னா 1 கரெக்டாக இருக்குது. அதன் பிறகு பார்த்தோன்னா வந்து 4 கரெக்டாக இருக்குது. அது பிறகு பார்த்தோன்னா 5 கரெக்டாக இருக்குது. ஒன்றது வழங்கும் குழாய்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமனியின் சுவர்கள் வலிமையாக இருக்கும், தடித்திருக்கும், மீளும் தன்மை உடையதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வந்து 5 சரியாக இருக்குங்க. நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணும், ஆக்சிஜனை பார்த்தோன்னா வந்து கடத்தும். இந்த நுரையீரல் தமனி மற்றும் நுரையீரல் சிறையும் பார்த்தோன்னா வகுப்பு நடத்தும் போது சொல்லுவாங்க, இதனது எதிரெதிர் வேலைகளை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே, அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சி தான் அதுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ரைட், அடுத்து பாருங்கள், கருவுறுதலுக்கு பின் எந்த சூழின் பகுதி பெரிஸ்போர்ம் ஆக மாற்றம் அடைகிறது. பெரிஸ்போர்ம் அதாவது நம்ம இந்த பாடம் படுத்தினோம், பூவினோட இதழ்கள், அந்த செக்மெண்ட் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவாக நடத்திருப்பாங்க. இது என்னென்னா பெரிஸ்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதல் எது பார்த்தோன்னா வந்து சூழ் திசை அப்படின்றதா இருக்கும். இதை பாருங்கள், அப்படியே இந்த பாக்ஸை உங்களுக்கு அப்படியே போட்டு நடத்தி கதையாக வந்து சொல்லியிருப்பாங்க. சூழ்துளை என்ன பண்ணுது, சூழ் திசு என்பது மாறுது பெரிஸ்போமாக மாறுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரிஸ்போம் ஏதோ மாறுது, சூழ் திசுவாக மாறுகிறது. இது பார்த்தோன்னா 12th பாட்னியில் ஃபஸ்ட் லெசனில் 22வது பேஜ் நம்பரில் இந்த செக்மெண்ட் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை எந்த வகையான பயிர்கள் வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னது, காரி பயிர்கள் தான் வளர்க்கப்படும். இது பாருங்கள் 8th புக்கிலே இருக்கும். நம்ம சின்ன புக்கு, நம்ம 8ஆம் வகுப்பு புத்தகத்திலே தெளிவாக இருக்கும். 21வது லெசனில் பேஜ் நம்பர் 255 இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. காரிப்பயிர்கள் அதாவது மழை காலங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் வளரப்படும் சொல்லுவாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரை வளர்க்கப்படும் பயிர்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க காரிப்பயிர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், மெலிந்த உடல் மடிப்புடன் கூடிய தோல் இது டேஷ் நோயின் அறிகுறி. என்ன நோய்மா இது, மராஸ்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கும் சரிங்களா. இந்த நோய் தான் பார்த்தோன்னா வந்து மெலிந்த, இதுவே தடித்து இருந்துச்சுன்னா அதனால் சொல்லுவோம் நம்ம குவாஷியாக்கர் மராஸ்மாஸ்லாம் சொல்லியிருப்போம்ல. குழந்தை ஒரு குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு நம்ம ஒரு பாடம் நடத்திருப்போம்ல, அந்த பாடம் தான் இது. மெலிந்து இருந்தானே அது மராஸ்மஸ், குண்டா இருந்தாங்கன்னா குவாஷியாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு நம்ம படிக்கும்போது இப்போ நம்ம மனப்பாடமாக இருக்கிறது, அடுத்து போகும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறது. ரைட்டு, 9th பார்த்தோன்னா வந்து 21 லெசனில் பேஜ் நம்பர் 22 இருக்கும். மராஸ்மஸ் பாருங்கள், இதை பார்த்தோன்னா இது கீழே இருக்கும். மராஸ்மஸ்னால் என்னது, அதே பார்த்தோன்னா வந்து குவாஷியாக்கர்னா என்னதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேஜில் இருக்கும். இது பார்த்தோன்னா நமக்கு 9th லெசனில் 21வது லெசனில் பார்த்தோன்னா இருக்குது 9th. ரைட், அடுத்த பாடம் பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது அழகாக பார்த்துக்கணும். தவறான இணை கேட்டிருக்காங்க. நீட்டம் பண்ணும்போது பார்த்தோன்னா ட்ரக்கீடுகள் கிடையாது. நீட்டம் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா சைல குழாய்கள், அதுதான் வந்து இந்த இடத்துல வந்துடும். சைகஸ் அப்படின்னா பார்த்தோன்னா பலவேர்கள், பிக்னோசைலிக் அப்படின்றது பார்த்தோன்னா பைனஸு, ஆம்பர் என்பது பார்த்தோன்னா பைட்டிக்ஸ், சாக்லிபெரோ அப்படின்றது தான் வந்துருக்கும். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 11th ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. தெளிவாக பார்த்தோன்னா கொடுத்துரும் இல்லைங்களா. இது வந்து தெளிவாக பார்த்தோன்னா இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வியாக பாருங்கள், நம்ம சைகஸ் அப்படின்றது பலவேரோட அமைப்பு ஃபுல்லாக கொடுத்துருவோம். பெயில்டி சாக்னி பேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வியாக பாருங்கள், கேள்வி மேலே வச்சுட்ருக்காங்க போல். ரைட்டு, சிறுகுடலில் குடல் அலைவு இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது என்ன சொல்லணும்னா பரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பார்த்தோன்னா நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகா, 11th 10th லெசனில் பேஜ் நம்பர் 216. இதே 10th லெசனில் 10th கூட இந்த பாடம் வந்திருக்கும். இதை பற்றி சொல்லுவாங்க, பரிவு நரம்பு மண்டலம் சொல்லிட்டு இருக்கும். இந்த செக்மெண்ட் அதாவது இந்த குடல் அசைவு பார்த்தோன்னா வந்து செக்மெண்ட்டை மூவ் பண்ணுறது மாற்றி பார்த்தோன்னா இருக்கும், அதுதான் வந்து பரிவு நரம்பு மண்டலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட், அடுத்து பாருங்கள், மயோக்ளோபின் கீழ்கண்டவாறு எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது. எவற்றை சேமித்து வைக்குது, ஆக்சிஜனை தான் வந்து சேமித்து வைக்கும் சரிங்களா. ஆக்சிஜன் தான் தெரியுது O2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான் மயோக்ளோபின். ரைட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 11th ஜூலையில் 9th புக்கில் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 179 இருக்கும் சரிங்களா. இது பாருங்கள், மயோக்ளோபின் ஹீமோக்ளோபின் போன்று ஆக்சிஜனையும் சோறும் தன்மையை கொண்டது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டு, அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்போர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது பார்த்தோன்னா வந்து நயடைட்டா அப்படின்றது தான் பார்த்தோன்னா வந்து தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்போர்ம்களுக்கு பார்த்தோன்னா எடுத்துக்க. அப்படியே பாருங்கள்,
11th பாட்னியில் செகண்ட் லெசனில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. தொல்லுயிர் பாசிகளுக்கு வந்து பார்த்தோன்னா எது, தொல்லுயிர் வந்து புரையோபைட்டுகளுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம கேட்டிருக்கீங்க தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம அழகாக போட்டுடலாம். இப்போ தொல்லுயிர் பொறுத்தவரைக்கும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் இருக்கும், அதுவே பார்த்தோன்னா தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் இருக்கும். சரிங்களா? தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் பொறுத்த வரைக்கும் நயடைட்டா அப்படின்றது தான் ஆன்சராக வந்துருக்கும். ரைட். அடுத்து பாருங்கள், கேனாலும் நம்ம சொல்லுவோம். கேனா வந்து பொட்டாசியம். அந்த பொட்டாசியத்தில் உள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்களை எண்ணிக்கையை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு பொறுத்த வரைக்கும் தனிமை வரிசை அட்டவணை அது ஃபுல்லாக பார்த்து ரொம்ப இருக்கும். இதில் பொட்டாசியம்ன்ற பகுதி பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்கள், இந்த பொட்டாசியம்ன்றதை வச்சு தான் செக்மெண்ட்டே பார்த்தோன்னா அழிஞ்சிருக்கும். 19, 20, 19 அந்த விஷயம் தான் இருக்கும். அது என்ன கேட்டிருக்காங்க, புரோட்டான் எது, நியூட்ரான் எது, எலக்ட்ரான் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 19, 20, 19 அதுதான் பார்த்தோன்னா இதற்கு ஆன்சராக வந்திருக்கும். அடுத்து, ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் டேஷும் கலந்த கலவையாகும். இது நம்ம சொல்லும்போது பாடம் நடத்தும்போது நகைச்சுவை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரசமணிலாம் போட்டுருந்தால் நமக்கு வந்து எந்த விஷயமும் அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாணவர்களும் பார்த்தோன்னா வந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க. ரைட். அப்போ என்னென்னா ரசக்கலவை என்பதுனது ஒரு உலோகமும் மெர்க்குரி பாதரசம் இருக்குது பார்த்தீங்களா, அது கலந்த கலவை தான் சொல்லிட்டு ரசக்கலவைன்னு சொல்லுவாங்க. ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் இருக்குது. பாதரசத்தோடு இன்னொரு பேர் என்னது, மெர்க்குரின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றில் எது பயன்படாது? பயன்படும்னு சொல்லிட்டு கேட்கல, எது பயன்படாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் பார்க்கும்போது எதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துணும். 8th வந்து இந்த புக் இருக்கும். திரவ ஹைட்ரஜன் இருக்குது, எத்தில் ஆல்கஹால் இருக்குது. எத்தில் இருக்கா? இப்போ மெத்தில் ஆல்கஹால் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை. மெத்தில் ஆல்கஹால் மட்டும் இல்லை, அப்போ எத்தில் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மீதி 3 இருக்கும், மெத்தில் ஆல்கஹால் மட்டும் இல்லை. ரைட்டா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா அந்த அணு எண், அதாவது இணைத்திறன் சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த சோடியம், அதாவது தனிமங்களோட இணைத்திறன் பற்றி கேட்டிருப்பாங்க. சோடியத்தோட இணைத்திறன் பார்த்தோன்னா வந்து 1. அதே போல் வந்து மெக்னீஷியத்தோட இணைத்திறன் பார்த்தோன்னா 2. அலுமினியத்தோட பார்த்தோன்னா வந்து இணைத்திறன் வந்து 3. கார்பனோட இணைத்திறன் வந்து 4. கார்பன் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தை கூட காயிர் பாயின் அப்படின்னு சொல்லும்போது 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு வகுப்போடு சொல்லியிருப்போம். நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் அது சி ஆப்ஷன் தான் வருது. இதை வந்து இந்த படம் சொல்லியிருப்போம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டே அன்றைக்கி சொன்னாங்க, ஐயா இதெல்லாம் எப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆனால் பார்த்தா இது ஒரு கேள்வியாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ரைட்டு. பிஹெச்சி என்பது கீழ்கண்டவற்றுள் எதோ ஒன்று அப்படின்னு சொன்னால் பிஹெச்சின்னா அது ஒன்றும் கிடையாது, நுண்ணுயிர் கொல்லியது. இது பார்த்தா எங்கே இருக்குது, 11th கெமிஸ்ட்ரி 10th புக்கில் கூட இந்த விஷயம் இருக்கும். 10th புக்கில் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. டிடிஏயில் பூச்சிக்கொல்லி மருந்துலாம் என்னது ஃபுல்லாமே இருக்கும். களைக்கொல்லினா என்னது, பூஞ்சைக்கொல்லினா என்னது, பூச்சிக்கொல்லினா என்னது, நுண்ணுயிர் கொல்லினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். போபால் விஷவாயு துயரத்துக்கு காரணமானது எது? இது சும்மாவே நம்ம கதையாக பேசும்போது சொல்லிட்டு போவோம். மெத்தில் ஐசோ சயனைடு, அதாவது இந்த போபால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக வீடியோவில் பேசும்போது அந்த கதை சொல்லியிருப்பார் சார். உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லி 3 வருஷம் ஆச்சு, இதுக்காக பார்த்தோன்னா வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்திருக்கு, இவங்களுக்கு வந்து இவ்வளோ இழப்பீடு தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பேசும்போது இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பேப்பர் நியூஸ் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ரைட்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அமில உருவாக்கி. இது புக்கில் எங்கே இருக்கு பாருங்கள், 8th புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அமில உருவாக்கி. ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் என்னது, அமில உருவாக்கி. ஆக்சிஜனை கண்டறிஞ்சது யாருன்னு பார்த்தும்போது லவாசியர் அப்படின்னு வேறு லவாசியரா, ரைட்டு, லவாசியர் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லிட்டு பேரை வச்சிருப்பார். பாரிசாந்திவின் வேதியியல் வாய்ப்பாடு. இதை வந்து எத்தனையோ முறை நானே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வச்சு கொடுத்துருவேன். பாரிசாந்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்னது, CaSO4 ஆஃப் H2O. இதனது பாரிசாந்தின் வாய்ப்பாடு. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கேள்வியெலாம் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இதெல்லாம் அப்படியே போட்டு சும்மா தட்டி விட்டு வர கேள்வி. இதெல்லாம் 9th புக்கில் 14th லெசனில் இருக்குது. என்ன இது முறிந்த எலும்புகளை வந்து ஒட்ட வைப்பதற்கு இருக்குது. நம்ம இந்த புத்தூர்லாம் கட்டுக்கூடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, இதுமாதிரி மாவு மாதிரி போட்டு வந்து ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அப்போ சொல்லியிருப்பாங்க. பாடம் போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கவனிக்கும் மக்களே. ரைட்டு. அதுக்கப்புறம் என்னது, மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின்துகளை அதிக அளவு பார்த்தோன்னா மின்னழுத்த வேறுபாடு உருவாக்கும் நிகழ்ச்சி என்னதுன்னு பார்த்தோன்னா வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா மின்னல் போது தான் வந்து இந்த விஷயமே நடைபெறும்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கே இருக்குது பாருங்கள், 8th புக்கில் 5th லெசனில் இந்த விஷயம் வந்திருக்கும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். திடநிலையில் உள்ள ஒரு பனிக்கட்டி தன்வெப்ப ஏற்புத்திறன். இதை வந்து வரிசையாக நடத்திருப்பாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறனை மனப்பாடம் பண்ணிக்க. இதுலேருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வரும்னு சொல்லிட்டு 10 முறை 15 முறை உங்களை அழுத்தணும். இந்த ஒரு குட்டி பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் பார்த்தோன்னா பெருசாக சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பாக்ஸ் அது கூடயே வரும், அந்த வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன, இதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் பனிக்கட்டியோட தன்வெப்பம் 2100 ஜூல் கிலோகிராம் -1 கிலோகிராம் -1 சொல்லிட்டு இருக்கும். ஜூல் -1 கிலோகிராம் -1 கேள்வி -1 அப்படி சொல்லிட்டு இருக்கோம். 2100
ஜூல் கிலோகிராம் -1 கெல்வி -1. இதுதான் அது பனிக்கட்டியோட தன்வெப்ப ஏற்பு திறனாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட பொருட்கள் எதற்கு பரிம வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பு அதிகம், இதான் சொன்னது. இதேமாரி இன்னொரு பாக்ஸ் இருக்கும், மொத்தம் 3 பாக்ஸ் இருக்கும். அந்த 3 பாக்ஸை மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தோன்னா அதில் 2 பாக்ஸ் பார்த்தோன்னா கேள்வியாக மாட்டிருக்கு. அவ்வளோ இதில் எதுவும் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது 18.2 × 10⁻⁵ அதாவது எது அதிகம், பாதரசத்துக்கு தான் பார்த்தோன்னா வந்து வெப்ப விரிவு குணத்தோட மதிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட். அடுத்து பாருங்கள், கிட்டப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மயோபையா தூரப்பயர்மைனா ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாடம் போது. இதே வந்து பார்த்தோன்னா குச்சி செல்கள் கூம்பு செல்கள் சொல்லுவாங்க. கூம்பு என்பது நிறத்தை பார்ப்பதற்கும், குச்சி என்பதுனா அது பார்வை உணர்த்திறன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இது கிட்ட பார்வை பொறுத்த வரைக்கும் மயோஃபியா இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள், 40°C ஃபாரன்ஹீட் வந்து பார்த்தோன்னா மதிப்பிற்கு மாற்றுக. எம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. கண்ணை மூட்டி இதெல்லாம் ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாலாம் சப்ஜெக்ட் பண்ணி போகிறதுலாம் தேவையில்லை. சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது தான். 104° ஃபாரன்ஹீட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது கேள்விலாம் எப்போவுமே ரேண்டமாக கேட்குற கேள்வி. இந்த கேள்விலாம் நான் உட்காந்து ஃபார்முலாவில் போடுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக எடுத்துங்க. 40° ஃபாரன்ஹீட் தான் எவ்வளோ தான் வரப்போகுது, 104°, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மனிதனோட உடல் வெப்பநிலை எவ்வளோ என்னது நீங்கள்லாம் ஆப்ஷனில் அதுக்கு கமெண்ட்டில் வந்து போடுங்க. மனிதனோட உடல் வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்டு. அடுத்த கேள்வி வாங்க, அதிர்வெண் 50 Hz இல்லை அலைவு காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது பாருங்கள் 0.02 செகண்ட். இதுவும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது வந்து புக்கோட கொஷின், அப்படியே புக் கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. ரைட். இது பார்த்தா 9th லெசனில் 19th பேஜில் இருக்கும். ரைட்டு. அடுத்த கேள்வி பாருங்கள், துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு. துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு என்ன, இது பாருங்கள், இதுதான் இந்த செக்மெண்ட் தான். இதில் பார்த்தோன்னா மைனஸ் மதிப்பு இருக்கா, மைனஸ் இருந்தால் அது என்ன குதிரையா, எதிர்குறி மதிப்பை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சரு எதிர்குறி. ரைட். அடுத்து பாருங்கள், அப்போ இவ்வளோ தான். இப்போ இந்த 30 கேள்விகளில் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோத்துக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? புக்கோட ஒவ்வொரு நீட் அண்ட் கார்னரும் பார்த்தோன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். புக்கை மேலோட்டமாக படிக்கும்போது நம்ம எவ்வளோ கேள்விகள் தான் போடுற மாதிரி இருக்குன்னா, ஒரு 10லேருந்து 12 கேள்விகள் தான் போட முடிஞ்சிருக்கும். அப்போ புக்கை வந்து யூனிக்காக 6லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருந்தா நீங்கள் 20 கேள்விக்கு மேலே போட்டிருப்பீங்க. நம்ம 11th 12th டச் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா 30க்கு 30 கேள்விகள் நம்மளால் வந்து போட முடியும். 11th 12th மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்போதைக்கு நானே என்ன சொல்லுவேன்னா 11th 12th இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் மதிப்பெண் தேவை, 75 கேள்விகள் தான் தேவை. 75 நம்ம மாணவர்கள் எல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ப்ரூஃபே உங்களுக்கு அனுப்புகிறேன், மாணவர்கள் அனுப்பிச்ச மெசேஜே உங்களுக்கு அனுப்புகிறேன். 90 கேள்விகளுக்கு மேலே நம்ம பசங்க ஈஸியாக பார்த்தோன்னா எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு பாடத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இதை தான் படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும்ல, நம்ம எதை தான் படிக்கணும், பள்ளி பாட புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணும். நான் இதை போய் படிக்க போகிறேன், அதை போய் படிக்க போகிறேன் எதையும் குழப்பிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைப்பேன். ஆனால் என்ன மாறும், கேள்வி எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் எடுக்கிறாங்க இன்ஸ்டியூட்காரங்க. அதனால் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கில் யாரெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் கேள்வி எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு புது கோஷ்டி ஒர்க் அவுட்டே பண்ணது கொஸ்டின் ஒர்க் பண்ணுது. புரியுதுங்களா அவங்க? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எதையுமே நம்பக்கூடாது, நம்பாமல் ஸ்கூல் புக்கை மட்டும் தான் படிக்கணும். இப்போ நான் சொல்லிக்கலாம், ஏக்கா என்னோட மெட்டீரியல்லேருந்தே பார்த்தா எத்தனை கொஸ்டின் வச்சு நான் சொல்லலைன்னா பார்த்தோன்னா 22 கேள்விகள் என்னோட மெட்டீரியல். அதே போல் தான் மொத்த புக்குமே இவ்வளோ தான். சயின்ஸுக்கான மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இது வந்து பயாலஜிக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கேள்வி 15 கேள்வினா 13 கேள்விகள், 12லேருந்து 13 கேள்வி என்னோட மெட்டீரியல்லேருந்தே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்னோட ஆசை என்ன தெரியுங்களா, 15 கேள்வி கேட்குறேன்னா 15 கேள்வி மாணவர்கள் பெறணும். அதுக்கு நமக்கு இருக்கிற முதல் சோர்ஸ் என்னென்னா பள்ளி புத்தகம் தான். அந்த புத்தகத்தை இப்போதுலேருந்தே படிங்க. இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க, அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதை தான் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்த பேப்பர் 1 படிக்கிற நபராக இருந்தால் நீங்கள் எஸ்ஜிடிக்கு அதை தான் படிக்க போகிறீங்க. எஸ்ஜிடிக்கு முழுக்க எது தான் நம்ம கொஸ்டின் வரும்னா நம்ம இங்கே இப்போ என்ன படிக்க போகிறீங்களோ அதே தான் அங்கேயும் வரப்போகுது. அதனால் பேப்பர் 1 படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இதை முழுசாக படிச்சிருங்க. தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல போகும்போது, ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு தான். ஆனால் இங்கிருந்து நம்ம அடுத்து போகும்போது என்னது, நியமன தேர்வில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 வேக்கண்ட் வரப்போகுதுன்னா 2000 வேக்கண்ட்டில் நம்ம பேருனா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மொத்த காம்படிட்டர் ஸ்கூலில் நம்ம வரணும். இந்த தேர்வே நம்ம ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் 130 அனுப்பிச்ச மெசேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 112 கேள்விகள் போட்டுருக்கிற மாதிரி அமைச்சிருக்காரு. இதுக்கு மேலே தான் நம்ம பசங்க வந்து போடுவாங்க. அப்போ இவங்க வந்து இந்த தேர்வு மட்டும் இல்லை, அவங்க எந்த தேர்வுக்கு ரெடி ஆவாங்க, அவங்க எஸ்ஜிடி தேர்வு வச்சாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஊட்டம் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்கள வெறும் அப்படியே அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகணும், அவங்க ஒழுங்காக வந்து எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஒழுங்காக இப்போ படித்து முடிச்சுட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் இறங்கினா மட்டும் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா வீடியோக்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு 15 நாளை எதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னாங்கன்னா,
என்ன கேட்டிருக்காங்க, எப்படிகள் கேள்வி வந்திருக்கு, இது மட்டும் போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பாருங்கள் போதும், ரொம்பலாம் வேண்டாங்க. நமக்கு இன்னும் 160 நாள் இருக்குது. அழகாக கொண்டு போய் இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன் ஏறும்போது அது 2 மணி நேரம் மாறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை 3 மணி நேரமாக மாற்றலாம். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒதுக்குங்களேன், அதுவே போதும். நம்ம இந்த இடத்த பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வில் நல்ல ஸ்கோர் எடுக்கிற மாதிரி நான் உங்களை ரெடி பண்ணிவிட்டுருவேன். சரிங்களா? இது போல் அடுத்தடுத்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கேள்வித்தாள்கள் இது வந்து ஒரு உதாரணம் எடுத்து கொடுத்துருந்தா, ஒட்டுமொத்தமாக கேள்விகள் எங்கேருந்து அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி வெளியில் எங்கேயும் போகலை. 11th 12th போயிருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க. கொஷினோட டைப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கூற்று காரணங்கள்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சயின்ஸுக்கோட கொஷின் பார்த்தோம், அதே போல் சோஷியல் கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டுன்னு வச்சுங்க, இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாகிடும். புரியுதுங்களா? இந்த பேப்பர் 2ல நமக்கு ஸ்கோரிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் இவிஎஸ் பார்ட்டும் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே 60 கொஷினும் 30 கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டேன்னா, நீங்கள் அடுத்தது நம்ம எப்படி படிக்க போகலாம், தமிழுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கிலீஷுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும். சார் எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது, நான் வந்து டெட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி ஆகணும், நான் என்ன சார் பண்ணட்டும். சார் எனக்கு தமிழ் சுத்தமாக வரவே வராது, எனக்கு இங்கிலீஷ் வரும், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வழிமுறை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து வழிபடுத்தணும். ஏன்னா 75 எடுத்தால் போதும்ல, இன்னும் 60லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு, நமக்கு தேவை 75லாம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாரும் மாறி தட்டி சொல்ல வேண்டியதுன்னா 90 கொஷின் உன்னோட செக்மெண்ட்டில் நான் பாஸ் பண்ணல, என்னோட இடஒதுக்கீட்டில் நான் பாஸ் பண்ணல, நான் பாஸ் பண்ணது எல்லாமே எது, நான் ஜென்ரல் கோட்டாவில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் டெட் எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி தட்டி சொல்லணும். அதுதான் ஒரு கெத்து. ரைட்டுங்களா? சும்மா எல்லோரும் பாஸ் பண்ணுறாங்க நானும் பாஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் கேள்விகள் எங்கேருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ வரும். அதன் பிறகு வந்து இந்த டெட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி படிச்சுட்டு கொண்டு போக போகிறோம், நம்ம எப்படி உங்களை வழி நடத்த போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக கொடுப்போம். ரைட்டுங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, சார் எப்படி கொண்டு போகிறோம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை உங்களுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்துட்டே வருவாங்க. தேங்க்யூ.